முள்ளிவாய்க்கால் எழுச்சியை தடுப்பதற்கு இரகசியமாக நடந்த ஜாம்பர் தாக்குதல். முல்லைத்தீவுக்கு ஒரு சட்டம், வடமராட்சி கிழக்குக்கு ஒரு சட்டமா? கைதானவர்களை விளக்க மறியலில் வைக்குமாறு கோரிக்கை. நிதி மோசடி வழக்கில் சிக்கிய ஹெகலிய அரச சாட்சியாளராக மாறிய முக்கிய நபர். கிளிநொச்சியில் கடற்படையினரால் தாக்கப்பட்ட நபர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. வடமாகாண காணி தொடர்பான வட்டமானி அறிவித்தல், அமைச்சரவை தீர்மான அறிவிப்பில் நீக்கம் குறித்து பிரஸ்தாபிக்க வேண்டும். சுமந்திரன். மன்னாரில் இந்திய இலங்கை அரசின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்ட 24 வீடுகள் பயனாளிகளிடம் கையளிப்பு. புதிய பயங்கரவாத தடை சட்டம் எதற்கு? அனுர் அரசாங்கத்திடம் தமிழ் தலைவர்கள் கேள்வி. அடக்குமுறைக்கு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. இன்று நள்ளிரவுடன் முடிவடையும் காலக்கெடு, தவறின் பாயப்போகும் சட்டம். இலங்கை புலனாய்வுத்துறை தமிழர் பிரதேசங்களை தொடர்ச்சியாக கண்காணித்தபடி உள்ளதாக பிரித்தானிய இராணுவ ஆய்வாளர் கலாநிதி அருஸ் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், தற்போதைய அரசாங்கம் அவர்களுக்கு ஆதரவான சில தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் மக்கள் அனைவரும் கூறிய ஒரே இலங்கையர் என்ற சொல் சாதாரணமாக உடைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எந்த விதத்திலும் தமிழர்கள் எழுச்சி கொள்ளக்கூடாது என இலங்கை புலனாய்வுத்துறை தமிழர் பிரதேசங்களை தொடர்ச்சியாக கண்காணித்தபடி உள்ளதாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் தமிழர் எழுச்சியை தடுப்பதற்கு இரகசியமாக மேற்கொள்ளப்பட்ட இணைய முடக்க தாக்குதல்கள் இடம்பெற்றதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் சட்டவிரோதமாக ஒளிப்பாய்ச்சி கடத்தொழிலில் ஈடுபட்ட 6 பேருக்கு ஒரு படகுடன் கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டனர். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான முறையில் சுருக்கு வலை தொழிலில் ஈடுபட்டு பல்லாயிரக்கணக்கான மீன்களை அழித்து வருவதாக வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் கட்டைக்காட்டு கடற்கரையில் இரகசியமான முறையில் சட்டவிரோதமாக கடற்தொழிலில் ஈடுபடுவதாக கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலை அடுத்து கட்டைக்காடு கடற்பகுதியில் நேற்று அதிகாலை கடற்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டது. இந்த சுற்றி வளைப்பில் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலையுடன் ஒரு படகில் பயணித்த 6 பேர் கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்களும் உடைமைகளும் சட்ட நடவடிக்கைகளுக்காக தாலியடி கடற்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நேற்று மாலை கட்டைக்காடு கடற்பரப்பில் இருந்து 70 படகுகளுக்கு மேல் சட்டவிரோத தொழிலுக்கு சென்றிருந்த நிலையில் கடற்படையினரால் ஒரு படகு மாத்திரமே கைது செய்யப்பட்டது. கடற்படையினரால் கைது செய்யப்படுபவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படாமல் விடுவிக்கப்படுவதால் இது தொடர்பாக பிரச்சினை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கும் மீன்பிடி என்ற போர்வையில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தல்களை முறியடிப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்குமாறு கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சுக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையிலான கலந்துரையாடல் பாராளுமன்ற வளாகத்தில் அண்மையில் இடம்பெற்றது. கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர, கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே, இரு அமைச்சுக்கள் நிறுவனம் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் கடற்படை தளபதி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். காணி பிரச்சினை, மீன்பிடி, துறைமுகங்களில் நிலவும் பிரச்சினை, தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் விவகாரம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறுவது உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேற்படை பிரச்சினைகளுக்குரிய தீர்வுகள் பற்றியும் அவதானம் செலுத்தப்பட்டன. இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு மத்தியில் போதைப்பொருள் கடத்தலும் இடம்பெறுகிறது. எனவே இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கும் இலங்கை கடல் வளத்தை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறு இக்கூட்டத்தில் கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் சந்தித்த போதும் மந்திரக்கோள் ஒன்று வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜோதிடம் மற்றும் மாந்திரிகம் மீது அதீத நம்பிக்கை கொண்ட ராஜபக்சக்கள் கடந்த ஆட்சி காலத்தின் போது கேரள மந்திரவாதிகளிடம் வசியம் செய்யும் மந்திர மோதிரங்களை பெற்றுக்கொண்டதாக தகவல்கள் வெளியானது. அதீத சக்திகளை கொண்ட தங்க மோதிரம் மற்றும் சிறிய தங்கக்கோள் ஒன்றையும் மஹிந்த எப்போதும் தன்வசம் வைத்திருப்பார். அதன் மூலம் தனக்கு சாதகமான நிலைப்பாடுகளை எட்டுவதற்கு அதன் தாக்கம் செலுத்தியதாக பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில் காலில் சிகிச்சை செய்து வரும் கொண்ட மஹிந்த ராஜபக்சவை கடந்த வாரம் ரணில் விக்ரமசிங்க சந்தித்து நலம் விசாரித்தார். இதன்போது மஹிந்த அணிந்திருந்த மந்திரக்கோள் ஒன்று அழைக்கப்படும் மோதிரம் ஒன்று ரணிலுக்கு பரிசாக வழங்கப்பட்டதாக தெரிய வருகிறது. எனினும் மாந்திரிகம் மீது நம்பிக்கை கொள்ளாத ரணில் குறித்த மந்திரக்கோளை தனது அலுவலக அறையில் உள்ள மேசையில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜபக்சகளின் ஆட்சியின் போது இந்தியாவின் கேரளாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பிரபல மாந்திரிகர்களால் பாரிய யாகங்கள் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கிளிநொச்சி கல்லாறு பேப்பாறையடி பகுதியில் கடத்தொழிலுக்கு சென்ற 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் தாக்குதலுக்குள்ளான சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நபர் கடற்படையினரால் கடுமையாக தாக்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தருமபுரம் போலீசார் ஏற்க மறுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் நேற்று முறைப்பாடு பதிவு செய்தார். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியிலிருந்து பேப்பாறைப்பட்டிக்கு கடத்தொழிலுக்கு சென்ற குடும்பஸ்தர் ஒருவரை கடந்த 21ஆம் தேதி 10க்கும் மேற்பட்ட கடற்படையினர் கை கால்களை கட்டி வைத்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனை அவதானித்த சிலர் தருமபுரம் போலீசாருக்கு தகவலை வழங்கிய நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற அவர்கள் பாதிக்கப்பட்ட நபரை மீட்டு தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடற்படையினரின் தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்ட நபர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தருமபுரம் ஏற்க மறுத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபரால் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றைய தினம் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய கூட்டத்தில் வடமாகாண காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை நீக்குவது குறித்து ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றனவா என அவதானிப்போம். அவ்வாறு வெளியிடப்படாத இடத்து நாளைய தினம் மாபெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதற்குரிய ஆயுத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார். அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் 28/3/2025 ஆண்டு திகதியிடப்பட்டு 2430 இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகளை 3 மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராவிடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருப்பதுடன் அதனை உடனடியாக வாபஸ் பெறுமாறும் வலியுறுத்தினர். இதன்படி இம்மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னதாக மேற்படி வர்த்தமானி அறிவித்தல் நீக்கப்பட வேண்டும் எனவும் அன்றைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரச இயந்திரத்தை ஸ்தம்பிதமடைய செய்யும் வகையில் மாபெரும் மக்கள் போராட்டம் நடாத்தப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஜிம் பிரவுன் நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட 24 வீடுகள் திங்கட்கிழமை மாலை 4:45 மணியளவில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. இந்திய அரசினால் வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் இலங்கை அரசினால் வழங்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக வழங்கப்பட்ட வீட்டு திட்ட கடன் உதவி ஆகிய உதவி திட்டங்கள் மூலம் ஜிம் பிரவுன் நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட குறித்த வீடுகள் திங்கட்கிழமை மாலை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது. இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஜிம் பிரவுன் நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட 24 வீடுகள் இவ்வாறு கையளிக்கப்பட்டன. நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் நிலையில் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை அன்ருகுமார் தலைமையிலான அரசாங்கம் இதற்காக இயற்றுவதற்கு முயற்சிக்கின்றது என தமிழ் தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அரசாங்கங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி தமிழ் மக்கள் அடக்குமுறைக்குட்படுத்தியதோடு அரசியல் ரீதியாகவும் பழிவாங்கியது. அவ்வாறான நிலையில் ஆட்சியில் உள்ள அரசாங்கமும் புதிய அரசாங்கமும் அவ்வாறு செய்வதற்கு முயற்சிக்கின்றது என குற்றம் சாட்டியுள்ளார். புதிய பயங்கரவாத தடை சட்டத்தினை இயற்றுவதற்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு பொதுமக்களின் அபிப்பிராயத்தினை பகிரங்கமாக கூறியுள்ளது. இந்த நிலையில் இவ்விடயம் சம்பந்தமாக கருத்து வெளியிட்ட தமிழ் தலைவர்கள் அதனை எதிர்க்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பிலான செலவு குறைப்பு சட்டத்தின் கீழ் வருமானம் மற்றும் செலவின அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைய உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி இதுவரை அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் தங்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை இன்று நள்ளிரவு 12 மணிக்குள் தாங்கள் போட்டியிட்ட மாவட்டத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைய உள்ளது. மேலும் இந்த காலம் எந்த வகையிலும் நீட்டிக்கப்படாது. மேலும் சட்டத்தின்படி தேர்தல் முடிவடைந்த 21 நாட்களுக்குள் செலவு அறிக்கைகள் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் R.M.L. ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள சிறுவர் மற்றும் இளைஞர் சமூகத்தினர் உள ஆரோக்கியம் மற்றும் சமூக நலன்களுக்கு சர்வதேச லயன்ஸ் கழகம் ஆதரவு வழங்கும் என சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் தலைவர் பெப்ரிசியோ ஒலிவரோ தெரிவித்தார். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கும் சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பெப்ரிசியாசோ ஒலிவரோ இவ்வாறு தெரிவித்தார்.
சர்வதேச லயன்ஸ் கழகத்தினால் தற்போது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் உணவு பாதுகாப்பு திட்டங்கள், பல்வேறு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செயல்படுத்தப்படும் நிவாரண திட்டங்கள் மற்றும் கல்வி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதாக தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் உறுதியளித்தார். சர்வதேச லயன்ஸ் கழகத்தினால் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் ஜனாதிபதி பாராட்டியதோடு அவற்றுக்கு தனது நன்றியையும் தெரிவித்தார்.